இந்த தவிர செஞ்சீங்கன்னா அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. அது என்னன்னா புக்ஸு, வாட்ஸ்அப், வீடியோஸ் பார்த்து நாம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை தான். இது மூலிமா உங்களுக்கு நாலேஜ் வளருமே ஒழிய ஃப்ளூயன்சி வராது. ஃப்ளூயன்சி வரணும்னா வாயை திறந்து பேசி பழகிறது தான் ஒரே வழி. அண்ட் எக்ஸாக்டா உங்களை பேச வச்சு இங்கிலீஷ் சொல்லித்தர இருக்கிறாங்க நம்மளுடைய ஸ்பான்சரான சூப்பர் நோவா ஏஐ. சென்னையை சேர்ந்த ஐஐடி மற்றும் மொழி வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். மற்ற கோர்ஸ் மாதிரி போர்டில் எழுதியோ இல்லை வீடியோ சென்ட் பண்ணியோ உங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் ரூம்ல நம்ம தப்பா ஏதாவது பேசி அசிங்கப்பட்டுறோம்ன்ற தயக்கமும் வேணாம். ஏன்னா உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல உங்க பிரைவசியில 24 மணி நேரமும் எப்ப வேணாலும் பேசி பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஆப். இதுல 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதன் மூலயமா உங்களை பேசி பயிற்சி கொடுத்து உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை கிளியரா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஜஸ்ட் 30 நாள், வெறும் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் இதை நீங்க தொடர்ந்து பேசி பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி லெவல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்றாங்க. கூடவே உங்களை மானிட்டர் பண்ண, உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இனி சாட் ஜிபிடி, யூடியூப் போன்ற வேடிக்கை பார்க்கக்கூடிய வழியை விட்டுட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அதை பயன்படுத்தி 75% ஆஃபரோட சூப்பர் நோவா ஏஐ கோர்ஸை ஸ்மார்ட்டா கத்துக்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம், ஜெயஹிந்த். நம்ம எல்லாரும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எப்ப இந்தியா மீட்டெடுக்கும் அப்படின்ட்டு. 2027-28 இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்த்தா இது முன்னாடியே நடக்குமோ அப்படின்ற அச்சம் கண்டிப்பா எழுது. என்னன்றதை டீட்டெயிலா பார்ப்போம். பாகிஸ்தான் அரசாங்கம் இப்போ ஒரு அமைப்பை தடை செய்திருக்காங்க. இந்த அமைப்போட பேரு ஜேஏஏசின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி. இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவில் சொசைட்டி அலையன்ஸ். இதை இப்போ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே பாகிஸ்தான் தடை செய்திருக்காங்க. பிஓஜேகே இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 நாள் நம்மளுடைய தொடர்ந்து வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸில் அதுக்குண்டான வீடியோஸை, நம்ம லைவ் வீடியோஸை போட்டிருந்தோம், வெரிஃபைடு வீடியோஸை. பட் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சோர்சஸ் வீடியோஸ் அனுப்ப முடியல. ஏன்னா அங்கே இன்டர்நெட்டும் தடை செய்யப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அவங்க துணை ராணுவ படையான ரேஞ்சர்ஸோடைய வீரர்கள் கொல்லப்பட்டு அவங்க பேண்ட் சட்டையை உருவி தூக்கி போடக்கூடிய காணொலி. இது எதை குறிக்குது அப்படின்னா, 1971 பாகிஸ்தானுடைய 93,000 வீரர்கள் சரணடைஞ்ச போது அவங்களுடைய அந்த செரிமோனியல் பேண்ட் ரிமூவல் செரிமனி அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவம் செஞ்சாங்க. அதை குறிப்பிடுற மாதிரி போன வருடம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த சிறு யுத்தத்தில் ஆப்கானியர்களும் இதே தான் பண்ணாங்க. பாகிஸ்தானோட ராணுவ வீரர்களுடைய உடைய பேண்ட்டை கழட்டி அதை முச்சந்தியில காமிச்சு உலகத்துக்கு பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஒரு கோலை ராணுவம் அப்படின்னு தான் உணர்த்தினாங்க. இப்போ பிஓஜேகேல இருக்கக்கூடிய மக்களும் அதே தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஜூன் 9 அவங்களுடைய போராட்டம் துவங்குது. ஒன்றும் இல்லை, ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா அறப்போராட்டம் தான். 2 வகையாக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பாரத் பந்த் அப்படின்னு நம்ம அடிக்கடி முன்னாள் காலங்கள் நடக்கும், எல்லாம் கடை அடைப்பு இது செய்யறது, அதை பண்ணுறாங்க. மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 மிக முக்கியமான கோரிக்கைகள் கடந்த 1-2 வருடம் இல்லை, 15 வருடங்களா நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி, அதன் பிறகு இவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ், முக்கியமான தலைவர்ஸ் 72 பேரை ஓவர் நைட் அரெஸ்ட் பண்றாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய லெவலில் அவங்க தாக்கவும் பண்றாங்க. இதுல ஜாக் அமைப்போட எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஷன்ஜைப் ஹபீப் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தலைவர், அவர் கொல்லப்படுறாரு காலிகா பர்மா பிரிட்ஜ் ராவல்கோட்ல. கூடவே அவரோட துணைக்கு இருந்த நிறைய பேர் கடும் காயம் அடைகிறாங்க. அந்த போராட்ட அமைப்போட ஒரு மிக முக்கியமான தலைவர் கொல்லப்பட்டது அப்படின்றது அந்த அமைதி வழியா போயிட்டு இருந்த போராட்டமும் ஒரு வயலண்ட் போராட்டமா அதை மாத்துது. அதன் பிறகு இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. நெட் பிளாக்ஸ்ன்ற நம்மளுடைய இந்த சர்வதேச நிறுவனத்துல ஒரு சைட் இருக்கு, நெட் பிளாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் தடைபட்டிருக்கு அப்படின்ற செய்தி வரும். பிஓஜேக்கு முழுக்க இன்டர்நெட் அப்படின்றது தடைபட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய ரேஞ்சர்ஸ் மற்றும் பாகிஸ்தானுடைய ஃபெடரல் போலீஸ், அதாவது மத்திய அரசாங்கத்துடைய போலீஸ், இப்போ முசஃபராபாத், அதோட தலைநகரான முசஃபராபாத்ல கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கும் அதிகமா அவசரமா பாகிஸ்தான்ல இருந்து பிஓஜேக்கு ஃபோர்ஸஸ் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா நிலைமை என்னன்றது நம்மவே பார்க்கலாம். அதன் பிறகு ஒரு அட்வைசரி கொடுக்குறாங்க, ஜூன் 20 வரைக்கும் பிஓஜேக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்றது. ஏன்னா இந்த
இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆசாத் காஷ்மீர்னு சொல்லி, அதோடைய 2026 இப்போ தேர்வுமே வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இந்த ஜாக் அமைப்பு யாரு? இதை வந்து செப்டம்பர் 2023, அதாவது கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு, கோவிட் லாக்டவுனில் ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அதில் ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனை இருக்குது. அந்த காலகட்டங்களே நம்ம பேசியிருந்தோம். அது என்னன்னா, முதல் முறையாக நாங்கள் இந்தியாவோடைய சேரணும், ஏன்னா பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் இருக்க காஷ்மீருக்கும் நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு கேட் இருக்குது, முசஃபராபாத்ன்றது. வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணி வர்த்தகமெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நீ எனக்கு எதுவுமே கொடுக்கல, அட்லீஸ்ட் நாங்கள் இந்தியா கிட்டையாவது நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம், கேட்டை திறக்கணும் அப்படின்ற அந்த முதல் ஒரு எதிர்ப்பு குரல், இந்தியாவுக்கு சார்பான ஒரு குரல் வரலாற்றிலேயே எழும்புச்சு. அதன் பிறகு நடந்த போராட்டத்தில் 2023 இந்திய கொடிகள் அங்கே பறக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ அந்த சின்ன சின்ன குரூப்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி பொதுமக்களுடைய ஒரு ஆக்ஷன் கமிட்டியை உருவாக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸு, லாயர்ஸு, லேபரர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, தன்னார்வலர்கள் குரூப்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்றாங்க. இந்த ஜாக் அமைப்பு அவங்க செல்ஃப் ஃபண்டட், அவங்களுக்கு வந்து வெளியில வாழக்கூடிய காஷ்மீரிகள் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல் இந்த அமைப்பை ஆரம்பிக்கும் போது பாகிஸ்தான் வச்சது என்னன்னா, இவங்க இந்தியாவின் கைக்கூலிகள், நாட்டை வந்து இந்தியா கூட இது பண்றதுக்கு சதி பண்றாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்தோட சண்டை கிடையாது, நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு டம்மி கவர்மெண்ட், அதாவது ஆசாத் காஷ்மீர் அப்படின்றத ஒரு தனி ப்ராவின்ஸா வச்சு அங்க ஒரு தேர்தல் நடத்தி இவங்க பிரதமர் அப்படின்னு ஒருத்தர் அறிவிப்பாங்க. அது யாரும் கிடையாது, இவங்களுடைய கைக்கூலிகள் தான். ஸோ இந்த இடத்துல ஜனநாயகமும் கிடையாது. பாகிஸ்தானுக்கு தேவைப்படக்கூடிய 67% மின்சாரம் அப்படின்றது இந்த பகுதியிலிருந்து தான் கிடைக்குது. அவங்களுக்கு அந்த சைனீஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது உள்ளூர் மக்களுக்கு ஒரு மலிவான விலையில மின்சாரம் இருக்கணும் அப்படின்றது அந்த அப்போ போடப்பட்ட ஒப்பந்தம். ஆனால் கிட்டத்தட்ட 16 ரூபாலேருந்து 26 ரூபா வரைக்கும் இப்போ யூனிட் இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல இந்த பாகிஸ்தானை சேர்ந்த பஞ்சாபி அவங்களுடைய ஆதிக்கம் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த 38 பாயிண்ட்ல மிக முக்கியமான டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமைக்கான மானியம் கண்டிப்பாக வேணும், ஏன்னா அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மற்றும் ஸ்பெஷல் சிவில் சர்வன்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ட்ஸ், இவங்களுக்கு ஓய்வு பெற்ற பிறகு ரொம்ப ரம்மியமான உலகத்தோடைய ஒரு அழகான பகுதி காஷ்மீர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய லேண்டை கொடுத்து இவங்களுக்கு பெரிய பெரிய பங்களாக்கள், ரிசார்ட்ஸ் அமைக்கிறது, அதை கட் பண்ணணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டோல் பிளாசா, சைனா போட்ட அந்த சுங்க வரியை வந்து ரத்து பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்தில், அரசாங்க உத்தியோகத்தில் ரிசர்வேஷன் வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஓகேவுடைய பேங்க் மெர்ஜர், அதுக்குன்னு ஒரு தனியாக அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. அந்த பேங்க்கை இப்போ பாகிஸ்தான் ஸ்டேட் பேங்கோட மெர்ஜ் பண்ணுறாங்க, அதை வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து கொள்ளையடிக்கப்படக்கூடிய டிம்பர், மிகப்பெரிய மாஃபியா அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ராணுவம், அதை நிறுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ் அப்படின்றது பாகிஸ்தான் பேஸ்ட் ரெஃப்யூஜிஸ் அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்மி பண்ணணும், இதை வந்து நிறுத்தம் கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை கொடுத்து அரசியல்வாதிகளோட, இது நியமன பதவி, நியமன எம்எல்ஏ, நியமன எம்பியா வரக்கூடியதுனால இந்த பெரிய அரசியல்வாதிகளுடைய நெப்போ கிட்ஸ், இவங்களுடைய வாரிசுகள், அவங்களுக்கு தெரிஞ்ச மாமா மச்சான்லாம் வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, அதாவது ரெஃப்யூஜி வெளியிலேருந்து வரக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும். அதே மாதிரி பிஓகேயோட அட்டானமி ரொம்ப ரொம்ப முக்கியம். 13வது சட்ட திருத்தம், அதாவது அரசியல் சாசன திருத்தத்தை மீண்டும் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிமாண்டெல்லாம் நடக்கிற வரைக்கும் எலெக்ஷன் ராலிலாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ செப்டம்பர் மாதம் இந்திய ஆதரவு குரல்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒலிக்குது. அப்போ தான் இந்த ஜாக் ஃபார்ம் பண்ணுறாங்க. மே மாதம் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது 2024. செப்டம்பர் 29 அக்டோபர் 25 கிட்டத்தட்ட 15 பொதுமக்கள் கொல்லப்படுறாங்க, 172 போலீஸ் வந்து காயமடைகிறாங்க. அப்போ ஒரு பெரிய வயலன்ஸ் நடக்குது. பிறகு இவங்க பேசி சமாதானம் படுத்தி ஒரு முசஃபராபாத் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. அது கட் டவுன் ஆகலை, அது ஒப்பந்தம் போகலை. டிசம்பர் 2025 தொடர்ந்து பவர் கட் மற்றும் இன்டர்நெட் கட் நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 ஒரு யூகேவோட ஒரு ரிப்போர்ட் வருது. அங்கே பிஓகேக்கும் கில்கிட் பால்டிஸ்தானுக்கும் 4ஆம் தர குடிமக்களாக அவங்கள மாற்றுறாங்க. அந்த ரிச் அண்ட் புவர் டிவைட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றதும். பிறகு ஜூன் 7
அவர்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஹபீப் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு மிகப்பெரிய லெவல்ல இப்ப ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னா, இப்ப நாம கிடைக்கக்கூடிய காணொலிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் சமீபத்தில் இந்த 2014 நினைக்கிறேன் நினைவு, முசஃபர்பூர் யூபியில அங்கே ஒரு மத கலவரம் வந்துச்சு. மிகப்பெரிய லெவலில் ஒரு பெரிய ஒரு 30,000 போலீஸை வந்து குவிச்சிருந்தாங்க அந்த டைமில் அரசாங்கம். இது வந்து அதை விட ஒரு லெவல் மேலே போய் கிட்டத்தட்ட 50,000லேருந்து 60,000 போலீஸார் அந்த கில்கிட் பால்டிஸ்தான் பிஓஜேக்கு போகக்கூடிய ஒரு ஹைவே இருக்கு, அந்த ஹைவேவை பிளாக் பண்ணியிருக்காங்க. அங்கே மக்கள் உள்ளேயும் போக முடியாது, வெளியிலும் வர முடியாது. அதே மாதிரி வெளியிலேருந்து யாரும் 20 நாள் டிராவல் பண்ணக்கூடாது. இன்டர்நெட்டை கிட்டத்தட்ட 15 நாள்ல ஷட் டவுன் பண்றது அப்படின்றது நிலைமை எந்த அளவுக்கு சீரியஸா போகுது அப்படின்றத பாக்குறோம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கரெக்டான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை பண்ணியிருக்காங்க. இந்த அப்ரசிவ் அப்ரோச், அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு இடமா அதை நீங்க மாற்றி வச்சிருக்கீங்க, இதை உடனடியாக நிறுத்தணும், அந்த மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை நீ சால்வ் பண்ணணும், லீகலா அது எங்களோடது, கான்ஸ்டியூஷன்ல எங்களோடது, இந்த இடத்த பிஓஜேக்கு உடனடியாக வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற போஸ்டரை இந்தியா கொடுத்துருக்குது. இப்போ யூகேல இவங்களுக்கு வந்து கணிசமான அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதாவது பிஓஜேக்கில் இருக்கக்கூடிய காஷ்மீரி இஸ்லாமியர்களுக்கு யூகேவோட லேபர் எம்பி இம்ரான் ஹுசைன், அப்புறம் இன்னொரு தனி கட்சி எம்பி இக்பால் முகமது, இவங்க 2 பேரும் கூடவே இவங்களுக்கு ஆதரவாக பிரிட்டன் யூகேவோடைய பார்லிமெண்டோடைய 30 எம்பிக்கள் அவங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி கூப்பருக்கு வந்து எழுதியிருக்காங்க, உடனடியாக இதை நீங்கள் பண்ணணும், பிஓகேவை நம்ம வந்து பிஓஜேகேவை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய உறவினர்கள் கணிசமான அளவுக்கு யூகேல இருக்கிறதுனால அவங்களும் அவங்க அரசாங்கத்துக்கு கவலை தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய உற்றார் உறவினர் கூட நாங்கள் ஃபோனில் பேச முடியல, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, என்ன ஆகுதுன்னே தெரியாமல். இப்போ பாகிஸ்தானுக்குள்ளேயே இங்கே பிரச்சனை நடக்குது. இவங்களுடைய செனட்டர் முஷாஹித் ஹுசைன் சையத், இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் இம்ரான்கான் அரசாங்கத்தில் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருந்தவர். ஜாக்கோடைய இந்த பேன் அப்படின்றது இது தடை செய்தது, அதுவும் பயங்கரவாத அமைப்பாக அதை தடை செய்தது. ராங் டிசிஷன் அட் த ராங் டைம், தவறான நேரத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பழைய மிஸ்டேக்கை பண்றீங்க, இதே கதையை தான் நீங்க கிழக்கு பாகிஸ்தான்ல பண்ணீங்க, தனி நாடா பிரிஞ்சது. இதே கதை தான் நீங்க பலுச்சிஸ்தான்ல பண்ணீங்க, இன்னைக்கு பலுச்சிஸ்தான் தனி நாடா போகக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ஜேஎன்கேலையுமே பிஓஜேகேலையும் நீங்க இதே தான் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமாக சொல்றாப்புல. அதே மாதிரி அவங்களோட கமெண்டர் அஃப்ராஸ் சாஹிப் கட்டக், எக்ஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதர், இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பேனிங் த ஜேஏசி a non-violent voice of the people under the anti-terrorist act is a gross violation of all fundamental rights. ஒரு மக்கள் அமைப்பை பயங்கரவாத அமைப்பா தடை செய்யறது அப்படின்றது அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல் அப்படின்றதும் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜூலை 27 அங்க தேர்தல் கொண்டு வரணும், ஒரு டம்மி தேர்தல், 2 பேர் கேண்டிடேட்டா நிக்க வச்சுட்டு 2 பேர் யார் கேண்டிடேட்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க. மக்கள் வந்து 2 பேர்ல யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக் தேர்தலை அவங்க நடப்பாங்க. இந்த இடத்துல இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க், சென்டர் ஃபார் பீஸ் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு, இது எப்படி இந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல, அமைதிக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம்ட்டு. பட் அவருடைய ரிப்போர்ட் இத்ரிஸ் அஃப்தாப் அப்படின்றவர், இன்க்ரீசிங்லி சீரியஸ் டிட்டோரியேஷன், ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமை அங்கே இருக்குது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு இராணுவ ஆட்சி, ஒரு சர்வாதிகாரி கீழே ஒரு நாடு போனா அது என்ன மாதிரி நிலைமைக்கு போவோம் அப்படின்றது இங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அங்க பிரச்சனைகள் இருந்தது. பிறகு ஆர்டிகல் 370 2018 நம்ம எடுத்தோம், 6 வருடம் ஸ்டெபிலைஸ் ஆகி பேல்காம் அப்படின்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்து இன்னைக்கு மீண்டும் பேல்காம் பைசாரன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் டூரிஸ்ட்டு. அந்த குல்மர்கில் இருக்கக்கூடிய கண்டோலா கேபிள் கார் ரைடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடியே புக் பண்ணக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு சுற்றுலாத்துறை மக்கள் அங்கே குவிஞ்சிருக்காங்க. 5G கனெக்டிவிட்டி இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது, மின்சாரம் இல்லாத இடமே கிடையாது. பப்ளிக் ஹெல்த் சென்டர்னு சொல்லக்கூடிய ஆரம்ப சுகாதார மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இல்லாத ஆல்மோஸ்ட் ஒரு ரிமோட் கிராமத்தில் ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய வில்லேஜில் கூட மெடிக்கல் ஃபெசிலிட்டியை அங்கே இருக்கக்கூடிய நம்ம இராணுவமும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரொபோஸ்டான ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பல யங்ஸ்டர்ஸ் நேரடியாக எங்கிட்ட தொடர்பு கொண்டு காஷ்மீரில் விளையக்கூடிய கார்லிக், அதாவது பூண்டு, ரொம்ப ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது, ரொம்ப ஃபேமஸ் அது உலக லெவலில். அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற கேள்விகள் வைக்கிறாங்க.
நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இங்க இந்த பூண்டு ஊறுகாய் சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து தெற்கு பகுதிகளில் அதிகமாக இருக்கு அப்படின்ற போது அது ரெசிபி எங்களுக்கு கொடுங்க, நாங்களே இங்கேருந்து செஞ்சு அனுப்புறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபார்வர்ட் லுக்கிங்கா முன்னாடி போயிட்டு இருக்கு நம்ம பக்கம் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல. இவங்க ஆக்கிரமிப்பு வச்சிருக்கக்கூடிய நம்ம காஷ்மீர்ல 2G 3G கனெக்டிவிட்டி, அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மின்சாரம் எல்லாத்தையுமே தடைப்படுறது. இப்ப அங்க இருக்கக்கூடிய ஆட்டா பேசிக் கோதுமை மாவு அப்படின்றது பஞ்சாப்ல இருந்து வந்தாங்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 240 ரூபா கிலோ கொடுத்து எங்களால வாங்க முடியாது, நீங்க இந்த பக்கம் திறந்து விடுங்க, கேட்டை திறந்து விடுங்க, நாங்க இந்தியா கிட்ட இருந்து நாங்க வாங்கிக்கிறோம், அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க 30 ரூபா 40 ரூபா இல்லை எங்களுக்கு கிடைக்கிறத நாங்க எதுக்கு போய் இவ்வளவு காசு கொடுத்து நாங்க வாங்கணும் அப்படின்ற இது எழுது. ரெண்டாவது, இப்ப வெரி ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, பட் இவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, சக உறவுகள். ஸோ இப்போ ராணுவ ரீதியா இந்தியா நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே 1967 ஹெட்லைன்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். முக்தி வாகினி அப்படின்ற அமைப்பு, இதே அடக்குமுறை கிழக்கு பாகிஸ்தான்ல ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் ஆரம்பிச்ச அந்த அரசியல் அமைப்பு, ஆட்சியை அவங்க எலெக்ஷனை ஜெயிச்ச பிறகும் அவங்ககிட்ட ஆட்சியை கொடுக்காம போனது, ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற பேர்ல ஒரு கொடுங்கோல் வன்முறையா அடக்குமுறையா அவங்க மக்கள் மேல திணிச்சது. இந்த பேட்டர்ன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தான் இருந்தக்கூடிய அரசியல் அமைப்பு மற்றும் முக்தி வாகினி இந்தியாவுடைய ஹெல்ப் வேணும்னு கேட்குறாங்க. அப்பதான் ராணுவ ரீதியா நம்ம உள்ள போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிஓகேவை பொறுத்த வரைக்கும், பிஓஜேகேவை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி கைப்பற்றுறது அப்படின்றத வார் கேம், போர் ஒத்திகைலாம் இந்தியா தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கு. பட் இப்போ உடனடியாக வீரர்கள் அனுப்பணுமா? மலையில ஒரு யுத்தம் அப்படின்றது ஒரு 20,000-30,000 வீரர்களை நம்ம வந்து இழக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இது வந்து இன்னும் கனிய வேண்டியது இருக்கு. இட் ஹாஸ் டு ரைப். அந்த சுச்சுவேஷனை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த முட்டாள்கள் வழக்கம் போல இந்தியா தான் பண்றாங்க அப்படின்னாங்க. இல்லை என்னன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்து அந்த இடம் வெடிக்கிற வரைக்கும் இந்த காக்ரோ ஜனதா பார்ட்டின்னு சொல்லி சில காமெடியன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜேஎன்யூல இருந்த எப்பயுமே நிரந்தர மாணவர்களாக இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஜந்தர் மந்தர்ல ஒரு பெரிய ஃபிளாப் ஷோ ஒன்று பண்ணாங்க. அதுக்கு இவனுங்க பயங்கரமா ஃபயர் போட்டுட்டு இருந்தானுங்க. அங்க உண்மையான மக்கள் போராட்டம் அப்படின்றது இவங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு. எது ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு காலம் விரைவில் பதில் சொல்லும். பிஓஜேகேவை நோக்கி இந்தியாவுடைய அந்த ஸ்டெப் அப்படின்றது இன்னும் 2 லெவல் முன்னாடி போயிருக்கோம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.